இந்த வாத்தியாரே. ஆமாம். இது யாருங்க? கார்த்திக் நடிச்சிருக்கிற ஒரு ஜனரஞ்சகமான மனிதர். எப்போதுமே சீரியஸான கேரக்டர் கூட ஒரு ஜனரஞ்சகம் மாற்றக்கூடிய ஒரு நடிகரை வச்சு பண்ணியிருக்காங்க. இது படம் வெளியாகிறதுக்கு நிறைய முந்தி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான கதை என்னங்க? அதாவது ஒரு அந்த காலத்து எம்ஜிஆர் காலத்து மனிதர்கள் யார் யார்? நம்ம ராஜகிரன்லாம் நண்பர்கள் எப்போதும் எம்ஜிஆர் மாதிரி செட்டப்பு கெட்டப்பு அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்டைலிஷ் எப்போதும் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய காலத்தில் ஒரு அதிதீவிர ரசிகரான ராஜகிரண் அவர் ஒரு ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்துட்டு இருந்தார். என்னன்னா ஒரு தியேட்டரில் போட்டுக்கிட்டோம் படம் இல்லை எம்ஜிஆர் உடம்பு இல்லை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு செய்தி வருது. என்னன்னா தலைவர் காலமாகிட்டார், உடைஞ்சு போயிட்டார் மனுஷன். ஒரு நிறைய பேர் மொட்டை அடித்தாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்து. அப்படி இருக்கிறப்போ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க, எப்படா அதை ஈடுகட்டுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஒரு செய்தி வருது. என்ன செய்தி பார்த்தோம்னா, அவருக்கு ஒரு பேரன் பிறந்திருக்கிறார் அப்படின்னு நேரம் என்ன பண்ணாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிறார். ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தாக்கா என்ன பார்த்தாக்கா அந்த அவருடைய கால் பாதத்தில் ஒரு மச்சம் இருக்கு. எம்ஜிஆருடைய மச்சம் எப்போ இறந்தாருனாங்க, எந்த உயிர் விட்டாரோ அந்த தன்னுடைய பேரனை எம்ஜிஆராகவே நினைத்த ஒரு பைத்தியக்காரன்ல ஒரு அதிதீவிர ரசிகராக பார்க்கிறார். அதனால எம்ஜிஆரோட ஸ்டைல அவர் நிழல் பிம்பம் இருக்குல்ல, அதை திரையுலக பிம்பத்தை நினச்சிட்டு இருக்கிறார். அவர் பெரிய வீராதி வீரா சூராதி சூரன் நேர்மையாளர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தன்னுடைய பேர் வளர்க்கணுன்னு எதிர்பார்க்குறப்போ பேரை வளர்த்து நல்லா படிக்க வச்சு வேலைக்கு போகிறாருன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் வேலைக்கு போனோன்னா நம்பியாரா போயிடுறார். நம்பியாரா வில்லத்தனம் அந்த காசு வாங்குறது அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி லஞ்சம் லாவணியம் அக்கப்போர் பண்ணுறது பூரா பண்ணி வச்சுட்டாரு. இது அவருக்கு தெரியக்கூடாதுன்னு தாத்தாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கண்ணாடி எடுத்து மறைச்சி எடுத்து அது ஒரு தனி ட்ராக் பண்ணி போகுது. பார்த்தா அவருக்கு தெரிய வருகிறது யார் லஞ்சம் வாங்கி சஸ்பெண்ட் ஆகிட்டான். பேரை சஸ்பெண்ட் ஆகலாம், துப்பாக்கி சுட்டு ஏதோ ஆகலாம். ஆனால் லஞ்சம் வாங்கி செத்துனாலும் அவர் மனசு கேட்காம இறந்து விடுகிறார். அடாடா, தாத்தா மேலே ஒரு பாசம், அப்படி ஒரு பாசம் உள்ள பேர பிள்ளைகள் இப்போ எப்பொழுது இருக்கிறார்கள், என்றைக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அந்த பேரை தன்னுடைய நடவடிக்கைகள் வருமானங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு எம்ஜிஆராகவே நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எம்ஜிஆருடைய ஆவி புகுந்ததாக, அதாவது திரையுலக ஆவி புகுந்ததாக யாருக்காக இவர் காசு பணம் அவர் கொடுத்தா மடைக்கலாம் நினைக்கிறோம். அதே மாதிரி நடை உடை போயிட்டு அந்த வேலை பண்றது எம்ஜிஆர் மாதிரி பண்றதுன்னு ஒத்து பார்த்தாக்கா இவர் தானே சந்தேகம். அவர் கம்ப்யூட்டர் குரூப்பெல்லாம் வச்சு மீண்டாரா, எம்ஜிஆராகவே ரிலீஸ் ஆனாரா, எம்ஜிஆராகவே வெளிப்படுத்தினாரா அப்படிங்கிறத சத்யராஜ் அவர் ஒரிஜினல் வில்லன் அந்த அவர் சொன்னார். பல்லு இப்போ நீட்டிகிட்டு இருக்குது மாதிரி வச்சாங்க, பல்லெல்லாம் தேய்ச்சாங்க அப்போது இதற்கு ஒரு ஹீரோ ஆகும் பொழுது இப்போ திருப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எம்ஜிஆர் படம் என்பதால் நான் செய்து விட்டேன். அவர் பேச பாருங்க. இந்த படத்தை குடும்பத்தோட ஒரு இந்த லாஜிக்கு கேமராமேனை பார்க்கறது, அப்புறம் டைரக்டரை பார்க்கறது, அப்புறம் கதை ஆசிரியர்லாம் பார்க்கக்கூடாது. போனோமா ஒரு 2 நிமிஷம் 2 மணி நேரம் ஒரு 10-15 நிமிஷம் வருது, அழகாக கொடுத்துருக்காங்க. உலகத்தை மறந்திருக்கலாம். பார்க்க வேண்டிய படம். பொங்கல் தாமதமானால் சொல்லுவாங்க, தாமதப்படுத்தினால் அதை விட பெரிய வெற்றி. இப்போல்லாம் ஜனநாயகம்லாம் வருது அது வருதுன்னு பண்ணதுனால அதை கேப்பரிச்சு பாருங்கள், பொங்கலில் பூந்து அடிக்கிறாங்க, பார்க்கலாம்.